வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் ஈஸியாக பண்ணக்கூடிய சத்தான சுவையான உளுந்து பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1/3 கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 75 கிராம் இருக்கும். இதை இந்த கப்பில் சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் தேங்காய் துண்டுகளை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1.5 மணி நேரம் ஊற வச்ச உளுந்தம் பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்கணும். ஓரளவு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப சேர்த்தோம்னா வேகும்போது வெளியில் பொங்கி வந்துடும். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வேக வச்சுக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. என்னோடய குக்கரில் 5 விசிலில் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. குக்கரை பொறுத்து விசிலோட எண்ணிக்கை மாறுபடும். அதுக்கு தகுந்தபடி நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இது மாதிரி இருந்ததுன்னா பாயாசம் குடிக்கும்போது இந்த பருப்பு வாயில் தென்படும் போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக மட்டும் மசிச்சு விட்டுக்கோங்க போதும். இந்த கப்பில் 1 கப் உளுந்தம் பருப்பு எடுத்தோம். இதில் 1.25 கப் அளவுக்கு பொடித்த வெல்லத்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அப்போ 1 கப் சேர்த்தேன். இப்போ 1/4 கப் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டு வடிகட்டிக்கலாம். நம்ம வேக வச்ச உளுந்தை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த உளுந்து நல்லா சூடாகி வந்துருச்சு. இது கூட வடிகட்டின வெள்ளைக்கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உளுந்தும் வெள்ளைக்கரைசலும் நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் வேகட்டும். பொதுவாக பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு இதிலெல்லாம் நம்ம பாயாசம் பண்ணுவோம். உளுந்தம்பருப்பு பாயாசம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்தம்பருப்புலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம இந்த பாயாசம் செஞ்சு குடிக்கலாம். உளுந்து வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து 2 நிமிஷமாக நல்லா கொதித்து பாயாசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். பொதுவாக நெய்யில் வறுத்து சேர்ப்போம் பாயசத்துக்கு. இந்த பாயசத்துக்கு நீங்கள் அப்படியே சேர்க்கலாம். சாப்பிடும்போது இந்த முந்திரி பருப்பும் கடிபடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாயாசத்தை இறக்க போகிற சமயத்தில் கடைசியாக தேங்காய் பால் சேர்க்கணும். நம்ம எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் இருக்கட்டும். தேங்காய் பாலுக்கு பதில் நீங்கள் நார்மல் பால் வேணாலும் விட்டுக்கலாம். ஆனால் அதை விட தேங்காய் பால் விட்டு இந்த பாயசம் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான சுவையில் உளுந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.